ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காவை போன்று என் முன் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் என்னால் படைக்கப்பட்ட மனித பிறவிதானே. அவளுக்கு இருந்த மனதிடமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கு இல்லையே. வெரோனிக்காவை என்றோ ஓரிரு முறை சந்தித்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பலியில் சந்திக்கின்றேன். 24 மணி நேரமும் உனக்காகவே காத்திருக்கின்றேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதது ஏன்? எனக்காக நீ செய்ய துணிந்தவை என்ன? வெளி வேடங்களால் உன் அன்பை காட்டாதே. உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ நீ முயற்சி செய். உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஜெபம். ஆண்டவரே, வெரோனிக்காவிடமிருந்த துணிவு எனக்கும் வேண்டும். அவரது அன்பாலும் துணிவாலும் அவள் செய்த செயலினை பாராட்டி உம் திருமுகத்தை அந்த துணியில் பதியச் செய்தீர். உம் அன்பை அனுபவிக்க கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கிறேன். உம்மை வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் சந்திக்க தவறியிருக்கின்றேன். என் விசுவாசம் உறுதியானதாகவும் வாழ்வுக்கு நம்பிக்கையும் துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென்.